இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வெள்ளி விழாவின் பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக தலைவர் தமிழ்வேந்தர் அவர்களை மீண்டும் தலைவராக தேர்வு செய்த இந்த பொதுக்குழுவிற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட தலைவர் தமிழ்வேந்தர்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். மீண்டும் பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற பொதுச்செயலாளர் அவர்களை வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி தலைவர் தம்பி வியோகா பாண்டியன் அவர்களையும், மாநில மகளிரணி தலைவி தங்கை வில்லோன் விவேகா அவர்களையும், மற்றும் இங்கே வருகின்ற மண்டல செயலாளர்கள், மாநில தொழில்துறை துறை பொதுச் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனி எங்கிலும் காணோம். யாம் அறிந்த தலைவர்களிலே தமிழின வேந்தரை போல் இனி எங்கும் காணோம். பாசத்துக்குரிய உறவுகளே, பொதுக்குழு வாயிலாக நம்முடைய நிரந்தரமான ஒரு தலைவர், அன்பு தலைவர், பாசத்தலைவர், நான் அடிக்கடி கூறுவது உண்டு பாசத்தலைவர் என்று. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், 35 ஆண்டுகள் நான் அவரோடு பயணித்திருக்கிறேன். 35 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் என்னை எப்படி அழைத்தாரோ, என்னிடம் அவர் எப்படி அன்பு வைத்திருந்தாரோ, அந்த அன்பில் கடுகளவும் குறையவில்லை. அப்பேற்பட்ட ஒப்பற்ற தலைவனை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், முதலாவது நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எதற்கும் அஞ்சிடாத ஒரு சிங்கம், அதுதான் காளையங்கோட்டை சிங்கம். அந்த அருமையான ஒரு சிங்கத்தை, அந்த தங்கத்தை, அந்த பத்திரவாதத்து தங்கத்தை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மீண்டும் தலைவராக பொதுக்குழு வாயிலாக தந்தமைக்கு என் அன்பு உறவுகளுக்கு நான் முதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக தலைவர் அவர்களே, உங்களுடைய கம்பீர தோற்றம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம் இனி எவரிடத்தில் எங்களால் காண முடியாது என்பதை இந்த இடத்தில் உறுதியாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த கம்பீர தோற்றம் உள்ள ஒரு தலைவன் இந்த இந்தியாவில் எங்கும் இல்லை என்பதை நான் மீண்டும் ஒருமுறை உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல என்னுடைய அருமை அக்கா, வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, ஏற்ற துணை. அப்பேற்பட்ட சிங்கத்திற்கு ஒரு ஏற்ற துணையாக என்னுடைய அருமை சகோதரியை இறைவன் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது அதைவிட மிகப்பெரிய வரப்பிரசாதம். எதற்கும் அஞ்சிடாதபடி நான் கடந்த நாளிலே அவர்களுடைய ஒரு யூடியூப் செய்தியை நான் கண்டேன். கடந்த நாட்களிலே அவர்கள் சமுதாயத்துக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது தேடி கலவரத்தோடு அவர்கள் இந்த செய்தியை பகிர்ந்திருக்கிறார்கள். அதை நான் பார்க்கும்போது என்னுடைய கண்கள் கலங்கிவிட்டது. குழந்தைகள் இரண்டு சிறு குழந்தைகள் தலைவர் அவர்களை காவல்துறை கைது செய்துவிட்டது பொய் புகாரிலே. அந்த நேரத்திலே இவர்கள் தனியாக வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நம்முடைய தலைவருடைய தகப்பனார் அவர்களும் இருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே காவல்துறை அவர்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்கள் அந்த நேரத்தில் உறுதியேற்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சபத்தை ஏற்கிறார்கள். நம்முடைய கணவர் இப்படி இருக்கிறாரே, நம்முடைய கணவர் சமுதாயத்திற்காக செல்கிறார், என்னுடைய குடும்பத்திற்கு ஒன்று பிரோஜனம் இல்லை என்று அவர்கள் நினைக்கவில்லை. என்னுடைய கணவர் சமுதாயத்திற்கு அவர்கள் செல்லும் பொழுது அவர்களோடு நான் தோள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு அதிகார பலத்துக்குள் இருக்க வேண்டும். எனவே நான் இந்த வழக்கறிஞர் படிப்பை நான் படிக்க வேண்டும் என்று உறுதியேற்கிறார்கள். அன்பு உறவுகளை நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சாதாரணமாக நாம் அவர்களை வழக்கறிஞர் என்று நாம் கூறிக்கொண்டு பெருமைப்படுகிறோம். அவருக்குள் இருக்கின்றது தீபம், அவருக்குள் இருந்த அந்த வீரம் மிகவும் அற்புதமாக இருக்குது. அதை படிக்கும் பொழுது அப்பேற்பட்ட ஒரு அருமையான பொதுச் செயலாளரை இறைவன் இந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், இரண்டாவதாக நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். மூன்றாவதாக அருமையான 2 பிள்ளைகள், தாயை தகப்பனை கனம் கொண்ட இந்த வார்த்தையின் பிரகாரமாக இந்த 2 குழந்தைகளை ஆண்டவர் அற்புதமாக அவர்களுக்கு தந்திருக்கிறார். அந்த 2 குழந்தைகள் மூலமாக இந்த நாட்களிலே இருக்கக்கூடிய இளைய சமுதாய மக்களுக்கு, இந்த இளைஞர்களுக்கு அவர்கள் விடிவெளியாக அருமை தம்பி வியோகா பாண்டியனும் சரி, என்னுடைய அருமை சகோதரி வினோதினாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இறைவன் தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அருமையான நிர்வாகிகள், அருமையான மாநில நிர்வாகிகள், அருமையான மண்டல தலைவர்கள், அருமையான மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அதைவிட மேலாக என்னுடைய அன்பு உறவுகள், உங்கள் அனைவருக்கும் இந்த பொதுக்குழு நேரத்தில் ஒரு வாழ்த்துதையும் நன்றியை சொல்லி
தலைவர் அவர்களே, இந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர தலைவர் நீங்கள் தான். இந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் நீங்கள் தான். 2026 உங்களுடைய கரங்களை வலுப்படுத்தி நீங்கள் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் உங்களோடு துணை நிற்போம், உங்களுடைய கரங்களை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கோவை மாவட்டத்தின் சார்பாக உங்களுக்கு அனைத்து உதவியில் சேர்ந்து தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி நன்றி, வணக்கம். வரலாறு மிக்க சிறப்புமிக்க இந்த மாநில பொதுக்குழுக்கு தலைமை தாங்கி இருக்கும் தலைவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் கழக மாநில நிர்வாகி அனைவருக்கும் எனது வணக்கம். கட்சி தொடங்கி 25 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இன்றும் நம்ம தொடர்ந்து இந்த தேர்தல் காலத்தில் நம்ம சந்தித்து கொண்டு வருகிறோம், வெற்றி பெறவில்லை. வருகிற காலத்தில் கூட தமிழக மக்கள் முன்னேற்ற வெற்றி பெறுவதற்கு நம்ம ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த மாநில பொதுக்குழுவில் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது அவர்களுடைய வாழ்த்துக்களை கூறி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பல்வேறு போராட்டங்கள் நடந்து வருகிறது. இதில் 30 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானங்களை போராட்டமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த மாநில பொதுக்குழுவில் நான் வலியுறுத்துகிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு 2011 தமிழக அரசு எடுத்தது. அது வெறும் 22 லட்சம் பேர் தான் இருக்காருன்னு சொல்லி பொய்யான கணக்கை கொடுத்திருக்குது. நம்ம லட்சம் கோடி என்று சொல்கிறோம். அந்த சாதிவாரி கணக்கெடுப்பதற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் முழுமையாக பாடுபட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் பட்டியல் வெளியேற்றம் கோரிக்கையை நம்ம தொடர்ந்து பொதுக்கூட்டம் எல்லாம் நடத்தி வந்தோம். அது அப்படியே இருக்கிறது. பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்தை நடத்தினோம். ஆனால் இந்த பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்தை வருகிற நவம்பர் 30 டெல்லியில் தலைவர் தலைமையில் மிகப்பெரிய பேரணி நடத்தி இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நம்ம வென்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பொதுக்களை நம்ம வலியுறுத்துகிறோம். கோரிக்கைகள் எப்போதும் தோற்று கொண்டுதான் போகும். ஆனால் போராட்டம் ஒருபோதும் தோற்காது. ஒரு போராட்டம் ஒரு நாள் வெல்லும். அதை வரலாறு சொல்லும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் தமிழர் வேந்தர் வாழ்க. நன்றி, வணக்கம். அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்ற குறளுக்கு ஏற்ப அச்சமின்மை, ஈகை, அறிவு, ஊக்கம், கல்வி, துணிவுடைமை முதலிய சிறந்த நற்பண்புகளை கொண்ட நம் தலைவர் ஆம் ஆணை 1000 அமரிடை வென்ற மன்னனுக்கு வகுப்பது பரணி என சிற்றாக்கியத்தில் சொல்வது போல ஒட்டுமொத்த தேவேந்திர வேளா சமுதாய மக்களை ஒன்றிணைத்து அவர்கள் நெஞ்சில் சிம்மாசனமாக ஆளும் எம் மன்னன் அரசன் தளபதி இச்சமுதாயத்தை சீர்படுத்திய சிற்பி மருதகலத்தின் தலைவர் ஆம் தேவேந்திர வேளாளர் என்ற அடையாளத்தினை நமக்கு பெற்று தந்த போராளி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நம் தலைவர் டாக்டர் ஜான் பாண்டியன் அவர்களே, சொல்லிலும் செயலிலும் வீரத்திறன் வாய்க்க பெற்ற நம் தலைவருக்கு சக்தியாக விளங்கக்கூடிய பெண் சிங்கம் நம் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் வீரமங்கை பிரிசிலா பாண்டியன் அவர்களே, புலிக்கு பிறந்தது பூனையாகாது என்பார்கள். ஆம், எழுச்சிமிகு நாயகன் எதிர்கால தலைவர் வீரத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கும் தேவேந்திர வேளா சமுதாயத்தின் பட்டத்து இளவரசர் மாநில இளைஞரணி தலைவர் டாக்டர் ஜோ வேல்வ பாண்டியன் அவர்களே, அறிவிலும் ஆற்றலிலும் கொடிகட்டி பறக்கும் தங்க மங்கை மாநில மகளிர் அணி தலைவி ஜா உணர்வு நிறைவா அவர்களே மற்றும் மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகளே, நான் பிஜேபியில இருந்து வந்திருக்கேன். லேட்டா வந்தாலும் தலைவர் லேட்டஸ்டா கொண்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். ஒட்டுமொத்த தேனி மாவட்ட தமிழக முன்னேற்ற மக்கள் கழக நிர்வாகிகள் அனைவரும் நமது தலைவரை 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் பெரியவுடன் அல்லது போடி நிக்க வச்சு நம்ம தலைவர் உங்களுக்கு தெரியும். போடி மீனாட்சி நம்ம தலைவர் 89 கதாநாயகன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்.
நம்ம தலைவரை வந்து நம்ம சட்டமன்றத்துல இருந்து முதல் முறையா நம்ம வந்து அவரை எம்எல்ஏவை அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு வந்து நீங்க எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு பாடுபட வேண்டும். நன்றி, வணக்கம். மாநில இளைஞரணி தலைவராக மதிப்புக்குரிய இருக்கைப்பாங்க தயவு செய்து அண்ணன் லியோங்கோ பாண்டியன் அவர்களை தலைவராக தேர்வு செய்த பொதுக்குழுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நமது கட்சியின் இளைஞரணி மகளிர் ஆக்சுவலாக அவங்கள சொல்றதுக்கு ஒரு விஷயம், நான் ஆக்சுவலாக நிறைய விஷயம் நான் சமீபத்தில் போனேன், உடல்நிலை சரியில்லாமல் அண்ணி எங்களை கூப்பிட்டாங்க போனேன். ஆனால் இதில் என்ன இப்படி வித்தியாசமாக சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திரம் கிடைக்கிறது முன்னாடி சட்டத்தை எழுத சொல்லி நிறைய பேர் கொடுத்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே காந்தி, நேரு, அந்த சம்திங் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எழுதிட்டு போய் தூங்கிடுறாங்க, ராஜாஜி கிட்ட எல்லாரும் உட்பட. ஆனால் டாக்டர் அம்பேத்கர் ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டே இருக்குமா, படிச்சுட்டே இருப்பாராம். அது மாதிரி நான் வந்து பார்க்கும் போதெல்லாம் நம்ம இளைஞரணி மகளிர் தலைவர் கொடுக்காங்க வினோலி நிவேதா அவர்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க. செயல் ஆற்றிக் கொண்டிருக்கும் செயலாளர்களையும் உறுப்பினர்களையும் தட்டி எழுப்பும் வேளையிலே செய்து கொண்டிருந்தது எங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி. இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைத்து மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள், உறுப்பினர் அனைவருக்கும் இந்த பொதுக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.